தேவன் உன்னை அழைத்தது உன்னை இருக்கிற நிலையிலிருந்து, ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த யாக்கோபை இரு பரிவாரங்களுக்கு தேவன் சொந்தமாக்கினார். ஆபிரகாமை அழைத்தார், அந்த செல்வ சீமானை கர்த்தர் மாற்றினார். அவருடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், என் நிஜமான் செல்வ சீமானா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, God calls you for a great purpose. ஒரு மனிதனை தேவன் அழைக்க யாக்கோபை அழைத்தார். அவனை பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்றினார். உங்களுடைய ஜாதியாய், ஜனங்களாய், திரள் கூட்டங்களாய், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, உங்களை கொண்டு ஒரு ஜாதி ஜனங்கள், யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை கொண்டு ஒரு தேசத்தையே கர்த்தர் உருவாக்கினார். உங்களை அப்படியே மாற்ற விரும்புகிறார். முடிவாக சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவர் அழைத்த நோக்கம் என்னவென்றால், அன்பானவர்களே, கீழாய் அல்ல மேலாக. அந்த வார்த்தையை ஆரம்பத்திலே சொன்னேன். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் சஞ்சரித்தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள ஒரு நகரம். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு நகரம். என்று சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. தேவன் அழைத்ததே, திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய அழைப்பு எல்லாவற்றுக்கும் மேலானது. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள். பரதேசியாய் சஞ்சரித்தவனை, அன்பானவர்களே, தேவன் தாமே கட்டி இருக்கிற அஸ்திபாரங்களுள்ள ஒரு நகரத்திற்கு சொந்தக்காரராய் அவனை மாற்றும்படியாக. என் அன்பு தேவ பிள்ளையே, அதாவது ஆண்டுடைய அழைப்பு மேலான அழைப்பு, உன்னதமான அழைப்பு, உயரமான அழைப்பு, பரிசுத்த அழைப்பு. இட்ஸ் ஹெவன்லி காலிங், இட் இஸ் a holy calling, it is a highest calling. இதனுடைய அழைப்புக்கு எல்லையே இல்லை. அவருடைய அழைப்பு உயரமானது. வசனாதாரம் பிலிப்பியர் 3:14. It is a holy calling. வசனாதாரம் 2 தீமோத்தேயு 1:9. அது ஹெவன்லி காலிங். எபிரேயர் 3:1. அன்பாருடைய அழியாத ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராய் மாற்றுகிறார். 1 தீமோத்தேயு 6:12. உன்னை விடுவிக்கவே கர்த்தர் அழைக்கிறார். கலாத்தியர் 5:13. ஆரம்பத்துல சொன்னது போல, உன்னை வெளிச்சமாய் மாற்ற கர்த்தர் அழைக்கிறார். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உன்னை அழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. 1 பேதுரு 2:9. சமாதானத்தை உனக்கு தரவும், உன்னையே சமாதானத்திற்கு சொந்தக்காரராய் மாற்றவும், உன் மூலமாக ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் அவருடைய சமாதானத்தை பிரகடனப்படுத்தவும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதான காரணர் உன் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார்.